ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பல்வேறு வகையான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்களும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ்ன்னு தான் சொல்லலாம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மோட்டிவும் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட ரொம்பவும் மோட்டிவேஷனாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவுக்கும் இதே போல் உங்களோட மோட்டிவை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வீடியோஸில் ஸ்பீச், சாங்கு, கவிதை இந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் டெக்னிக்கல் சம்மந்தமாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். டெக்னிக்கல் சம்மந்தமாக அது என்னது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். அது என்னது அப்படிங்கிறது தான் இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஸ்வலி சேலஞ்சுக்கு நிறைய ரீடிங் ஆப்பு உள்ளது. இன்ஸ்டா ரீடர், என்விஷன் ஏஐ, டெக் ஃப்ரீடம் போன்று நிறைய ஆப் உள்ளது. அதே மாதிரி 11 லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீடிங் ஆப் உள்ளது. இது விஸ்வலி சேலஞ்சுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நான் இன்றைக்கி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். அந்த 11 லேப் அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 11 லேப்புங்கிறது ஒரு ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன். உண்மையிலே பிளைண்டுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தோம்னா அது தமிழ்லே அழகாக படிக்குது. அதை வச்சே நம்ம படிச்சுக்கலாம். என்ன ஒரு செய்தி தெரிஞ்சுக்கிறனாலும் தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 11 லேப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே போவோம். அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி லாகின்லாம் கொடுத்துட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா லாகின் கேட்கும். அதனால் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இமெயில் கேட்கும். நீங்கள் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிரமம் இருக்காது. நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ நான் லாகின் பண்ணதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே எடிட் பாக்ஸ் வந்துடுச்சு. எந்த மாதிரி கண்டென்ட்டை என்ன வாய்ஸில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்துடுச்சு எடிட் பாக்ஸு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் என்னென்ன வாய்ஸ் இருக்குது, இதை எப்படி எப்படிலாம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். செலக்ட் வாய்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாய்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் செலக்ட் பண்ணுவோம். Hey everyone, welcome back to the channel. Today we're talking about all the And here's the kicker. I found a secret recipe for the most Hey everyone, welcome back to the channel. Today we're talking about all the latest news, trends and celebrity gossip. Let's get into it. இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் இருக்குது. இப்போது இதில் ஏதாச்சும் ஒரு வாய்ஸை செலக்ட் பண்ணி நம்ம படிக்க வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே வாய்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க, நிறையா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். Hey everyone, welcome back to the channel. Today we're talking Ne igazodjatok e világhoz, hanem változzatok meg értelmetek megújulásával. இதில் ஏதாச்சும் ஒரு வாய்ஸை செலக்ட் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு படிக்க வச்சு காமிக்கிறேன். Hey everyone, welcome back to the channel. Today we're talking about all the latest news, trends and celebrity gossip. Let's get into it. இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கனால இது செலக்ட் ஆகிறது உங்களுக்கு காமிக்கலை. நான் இன்னொரு வாட்டி பண்ணுவேன், அப்போது அது தெளிவாக வரும். நான் இதை ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு காமிக்குது. இப்போது எடிட் பாக்ஸ் வந்துருச்சு. நம்ம ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை எழுதி இதை பேஸ்ட் பண்ணி ஜெனரேட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா படிக்குதான். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஒரு குரூப்பில் பார்த்தேன். அந்த டெக்ஸ்ட்டை நான் எடுத்து காப்பி பண்ணுறேன். நம்ம நண்பர் சாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம அதை காப்பி பண்ணுவோம். நான் ஏன் டேக் பேக் அடிக்கடி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன்னா, எனக்கு இந்த லாங் ப்ரெஸ் பண்ணுறது இதெல்லாம் டேக் பேக்கில் எனக்கு கொஞ்சம் அவ்வளோவா பண்ண வராது. ஸோ அதனால தான். இப்போ நம்ம காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிட்டோம். இப்போ ஹோம் கொடுத்து நம்ம அந்த எடிட் பாக்ஸில் போய் பேஸ்ட் பண்ணி படிக்க வச்சு பார்ப்போம். நல்லா படிக்கிறாப்லையான்னு.
இப்போ அந்த 11 லேப் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போவோம். பாருங்கள், எடிட் பாக்ஸே தரமாக வச்சுருக்காங்க. அதில் பேஸ்ட் பண்ணுவோம். இது கொஞ்சம் பெரிய டெக்ஸ்ட்டாக இருக்குது. எப்படி வாசிக்க போகுது அப்படிங்கிறது எனக்கே தெரியல. அந்த வீடியோ கரெக்டாக வருமா இல்லை வராதாங்கிறது எனக்கு டவுட்டு தான். வரணும்னு கடவுளை வேணால் வேண்டிக்குவோம். ஏதோ ஒரு நியூஸ் இது, மாற்றுத்திறனாளிக்கு வந்து நலம் காக்கும் திட்டம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் சார் வந்து ஏதோ கொடுத்துருக்காரு. அந்த நியூஸை தான் இப்போ நம்ம வந்து படிக்க வைக்க போகிறோம். நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஜெனரேட் அப்படிங்கிற பட்டனை கொடுப்போம். எந்த லெவலுக்கு வாசிக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஆயின்னு நம்புகிறேன், பார்ப்போம். மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் குறித்து முதலமைச்சர் பேச்சு. சிஎம் எம்.கே. ஸ்டாலின் எக்ஸ்பிளைன். நாலாம் காக்கும் ஸ்டாலின் ஸ்கீம், சென்னை. நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதையடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியதாவது: உடல் நலமாக இருந்தால்தான் மகிழ்ச்சியோடு வாழ முடியும். இன்று தொடங்கப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் மாற்றுத்திறனாளி, மனநல பாதிப்பு, இதய நோயாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். நம்ம எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதில் ஒருவர் கூட விடுபடக்கூடாது என்பதுதான் எங்களது நோக்கம். என்னை பொறுத்தவரை அரசின் திட்டங்களை ஒவ்வொரு தனிநபரையும் சென்றடைய வேண்டும். கிராமப்புறங்களில் உள்ள ஏழைகளுக்கும் சிறந்த மருத்துவம் கிடைக்க வேண்டும். நகர்ப்புறங்களில் கிடைக்கும் மருத்துவ சேவை கிராமப்புற மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் புதிய இப்போ பார்த்தீங்கன்னா படித்ததை பார்த்துருப்பீங்க. இது ஃபுல் டெக்ஸ்ட் வந்து நிறையா இருக்கும். நமக்கு வீடியோ அதிகமாக போகுங்கிறதுனால பாஸ் பண்ணிட்டேன். இப்போது இதே டெக்ஸ்ட்டை ஒரு மெயில் படித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இந்த டேவிட்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை கொடுப்போம். செலக்ட் வாய்ஸுங்கிறத கொடுத்துட்டேன், டேவிட் கொடுத்துட்டு இப்போது டேவிட் வந்து செலக்ட் ஆகிட்டாரு. ஜெனரேட் கொடுப்போம். படிப்பாரா? மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் குறித்து முதலமைச்சர் பேச்சு. சிஎம் எம்.கே. ஸ்டாலின் எக்ஸ்பிளைன். நாலாம் காக்கும் ஸ்டாலின் ஸ்கீம், பாஸ். சென்னை. நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதையடுத்து முதலமைச்சர் மு.க. இப்போ பார்த்துருப்பீங்க, மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நல்லா வாசிச்சிருக்காங்க. ரொம்ப தமிழ் பேச முடியல அப்படின்னாலும் ஒரு லெவலுக்கு நல்லா தமிழ் பேசி நல்ல ஒரு பிளைண்டுக்கு யூஸ்ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இந்த 11ல். இது எந்த அளவுக்கு காசு அப்படிங்கிறது தெரியல. இப்போ நான் யூஸ் பண்ணது எல்லாமே இலவசமாக தான் யூஸ் பண்ணேன். இலவசமாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். காசு கட்டுற மாதிரி வரும். அதுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காசு வாங்குவாங்க. இப்போதைக்கு இது இலவசமாக தான் இருக்குது. நம்ம கமெண்டில் வந்து லிங்க்கு கொடுத்துருவோம். நீங்கள் வேணால் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு 11 லேப் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஆப் வரும். டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நல்லா தான் படிக்குது. இது மாதிரியே நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் தான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.